ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட குலதெய்வம் கோயில் தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மொட்டைங்க. 11வது மாதத்தில் வந்து அடிக்கிறோம். 9வது மாதத்தில் வந்து அடிக்கலாம். அப்போ வந்து ஆடி மாதம் வந்துச்சு அப்படிங்கிறனால 9வது மாதம் அடிக்கல. நாங்கள் 11வது மாதத்தில் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து கிளம்பியாச்சுங்க. வீட்டிலேருந்து ஒரு 6 மணி 6:30 போலையெல்லாம் வந்து கிளம்பியாச்சுங்க. காங்கேயம் போயிட்டு அங்கே தான் வந்து தேங்காய் பழம், பூ, மாலை எல்லாமே வந்து வாங்கினோம். எங்களோட குலதெய்வ கோவில் வந்து பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்குங்க. இங்கேருந்து வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கிட்டே ஆகிடும். நம்ம இங்கே இருந்துக்கலாம். கோவிலுக்கு வந்துட்டோங்க. கோவில் வந்து இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி முடிஞ்சது அப்படிங்கிறனால பெயிண்டெல்லாம் அடித்து பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கோவிலுக்குள்ளே வந்ததுமே கோமாதா பூஜை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி கோவிலை சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கும்பிட்டுட்டு இருந்தோங்க. சாமி கும்பிட்டு வந்ததுமே பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. 2 பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிறனால 2 பொங்கலுக்கு தேவையானது எல்லாமே வந்து அரிசியெல்லாம் களைஞ்சி ஊற்றி வச்சாச்சுங்க. இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோமாதா பூஜை முடிஞ்சோடனே வந்து மாடு நம்மளையெல்லாம் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருக்கும் போலங்க. நாங்கள் பொங்கல் வச்சிருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் ஏதோ முட்டி போடுமா என்னமோன்னு பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொன்னார், அதெல்லாம் எதுவும் பண்ணாதுங்க, நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் இருந்தது கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தோம். ஒருத்தர் பழத்தை கொண்டு போய் கொடுத்து சாமி கும்பிட்டோன்னே எல்லாத்துக்கும் பயம் போயிடுச்சுங்க. எல்லாருமே வந்து போய் தொட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இங்கே பார்த்துக்கு இசை பொங்கல் விழுந்தோடனே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து குட்டீஸ்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டோங்க. வீட்டில் இருந்தே இட்லி, பொங்கல் இந்த மாதிரி சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாப்பாவுக்கு தீர்த்தம் போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தம் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இங்கே வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு உட்காந்தோடனே அந்த தண்ணி மேலே ஃபஸ்ட்டு தெளிக்கிறாங்க பாருங்கள். அதை தெளித்தோடனே வந்து குட்டீஸ்க்காக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதை தெளிக்காமல் மொட்டை அடிக்கவும் முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. அந்த தண்ணி தெளித்தோடனே பாப்பா வந்து கற்று பிடிச்சவதான். அந்த மொட்டை அடித்து முடிக்கிற வரைக்குமே ஒரே கற்று தான். தங்க முட்டை அப்பச்சி அப்பச்சி இருக்கிற இங்க வர பூவை கொடுத்துருடி விளையாடு காமிக்கிறக்கு. பூவு சும்மா சின்ன பூவை கொடு. பூவு குடி. ஆமா, அந்த பக்கம் ஏதோ ஒன்று கோளாறு சொல்லுங்க. சாமி அழுக கூடாது. கரையாங்கரையான் காரணமா, காரணத்தில் ஒரு தோரணமா, தோரணத்தில் ஒரு சொக்கடாவ மழைக்கடா. சரி சரி, இங்க பாருங்க 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 சாமி நண்டூர் இருங்க, நான் பிடிச்சிக்கிட்டா அப்படியே அமைத்து பிடிச்சிக்கோங்கண்ணா. அழுது அழுது உனக்கு விருது மட்டும் இருக்கு. மடியில் குறைச்சிக்கிறியா? கொஞ்சம் கொஞ்சம் இருந்து எதை பண்ணாலும் மேல மண்டை விடாதீங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். கொண்டா சொல்லி தண்ணி கொண்டலாம். மொட்டைக்குட்டி மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா குளிச்சு விட்டு பாப்பாவுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அபிஷேகம் கரைச்சிட்டு நீ சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அபிஷேகம் கரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. பொங்கலுமே வந்து ஒரு வெண்பொங்கல் ஒரு சக்கரை பொங்கல் வந்து வச்சுருந்தோம். சாமி கும்பிட்றதுக்கு அதுவுமே வந்து எல்லாம் தனித்தனியாக கப்பில் போட்டு எடுத்தாச்சு.
தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே சாமி கும்பிடலான்னு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. போஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப லேட் தான். ஏன்னா என்னோடய மொபைலில் வந்து வீடியோ எடுக்கல. நான் என்னோடய ஹஸ்பண்ட் மொபைலில் வீடியோ எடுத்திருந்தேன் அப்படிங்கிறனால கரெக்டாக அவங்கக்கிட்ட வாங்கி எடிட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. அதான் அப்படியே லேட் ஆகிடுச்சுங்க. டாக்ஸி பாருங்க, அப்பா பாருங்க. கோவில் சுற்றி வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. சுற்றி வந்து சாமி கும்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற கோபுரத்தை மேலே பார்த்து கும்பிட சொல்லுவாங்க. அதனால் எப்போ கோவிலுக்கு போனாலும் பின்னாடி போய் கோபுரத்துக்கிட்ட நின்று சாமி கும்பிட்றது ஒரு வழக்கமாயிடுச்சுங்க. இப்போ உள்ள வந்து தேங்காய் பழம் மாலை எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா அர்ச்சனைக்கு பேர் சொல்லி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு தீவாத்தினை எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் எல்லாமே வாங்கியாச்சுங்க. பாப்பாவை சாமிக்கிட்ட வச்சு தர சொல்லியிருந்தோங்க. அதுக்கு தான் ஒரே ஆளுக வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் அப்படியே பயந்துக்கிட்டா. போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அழுகாச்சே நிற்கலைங்க. ஏம்மா ஏமான்னு கேட்டது தாங்க. உடனே வந்து நினச்சி அழுக ஆரம்பிச்சாச்சு. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களாமா, அதனால் அதை நினச்சி கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அப்படியே வந்து சமாதானம் ஆகிட்டாங்க. அர்ச்சனை தட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு பொங்கல் அபிஷேகம் எல்லாம் வந்து பூஜை பண்ணி வாங்கியாச்சுங்க. அதை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். குட்டீஸ்கெல்லாம் வந்து ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னங்க மொட்டை அடித்து சாமி கும்பிட்டாச்சு. இனி என்ன வசூல் நேரம் தான். வசூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அழுது அழுது வச்சு சொல்லுதேன். இது எவ்வளோ? 2500 கிழிச்சு போடுவா. அம்பராட்டியம்மனுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு. சீக்கிரம் அது மாதிரி எப்படி வாங்குதுன்னு உளுந்துராத. அங்கே கிட்ட போய் இது பிடிச்சிக்கங்களே. கீழே போடக்கூடாது சாமி. இந்த கையில் வாங்கிட்டா. கோயில சத்தியம் பண்ணி வாங்குற மாதிரி கொடுக்குறாங்களா? சித்தப்பா குடுறா. கொண்டா சாமி, அம்மா கண்ணு கொடு. சித்தப்பா குடுறா. சித்தப்பா குடுறா. ஐயோ சித்தப்பாக்கு சித்தப்பாக்கு சித்தப்பா பாவம். நீ அவட வாங்குறதே கிடக்குது. நீ அவங்ககிட்ட எது கொடுத்த மறுபடியும் என்னம்மா மேட்ரு இருந்தா இங்கே வேறு பண்ணுடி. ஆத்தா பிச்சினே எல்லாத்திட்ட வசூல் பண்ணி முடிச்சாச்சுங்க. வா இந்தா இந்தா. என்ன குட்டீஸ்களுக்கு தான் நல்ல டைம் பாஸுங்க. ஓடி பிடிச்சி ஜாலியாக விளையாண்டுட்டே இருந்தாங்க. கூப்பிட்டா வரவே மாட்டேன்ட்டு அதுக்கப்புறம் 4 பேர்த்தையும் ஒரு வழியாக கூட்டிகிட்டு வரக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் ஆனீங்கனாலும் அப்படிதான் அப்படிதான் பாக்குறேன். நீ இப்படிதான் கண்ணு பாக்குறதுக்கு ஒரே ஆனா அந்த லுக்கு தான். எல்லாம் மாடு தண்ணி ஏட்ட போகணும், ஆடு மேய்க்க போகணும், கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.